இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இவரு தன்னுடைய அப்பாவை கோவிலுக்கு கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு இங்கேயே உட்கார்ந்துருங்கன்னு சொல்லிட்டு கிளம்புகிறாரு. உடனே இந்த பெரியவரு எங்க தம்பி போறேன்னு கேக்குறாரு. அதுக்கு இந்த ஆளு, நான் ஒரு முக்கியமான வேலையா போறேன், நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா திரும்பி வந்து விடுவேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஆளுகிட்ட பணம் கொடுத்து இவர் எது கேட்டாலும் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. இவரும் தன்னுடைய மகன் வருவான்னு காலையில இருந்து நைட் வரைக்கும் வெயிட் பண்றாரு. ஆனா அவரு வரவே இல்லை. அடுத்த நாள் இந்த பெரியவர் அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்த ஒரு பொண்ணு இந்த பெரியவர் கிட்ட வந்து, ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சுன்னு கேட்கிறாள். அதுக்கு அந்த பெரியவர் நடந்த எல்லா உண்மையும் சொல்றாரு. அதை கேட்ட உடனே அந்த பொண்ணு பரிதாபப்பட்டு அந்த பெரியவரை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாள். இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும்ங்க, உங்க பெத்த அப்பாவை இந்த மாதிரி நடுரோட்டில விட்டுட்டு போற இந்த மாதிரி ஆட்களை என்ன பண்ணலாம்னு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பொண்ணு அவங்களுடைய கம்பெனில அந்த பெரியவருக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்திருக்காங்க. அந்த பெரியவர் காப்பி எடுத்துட்டு வரும்போது தன்னுடைய பையனை பார்த்துட்டு, மகனே நீ இங்கேயா இருக்குன்னு கேக்குறாரு. அதை கேட்ட உடனே இந்த பொண்ணு ஷாக் ஆகிட்டாள். அதுக்கப்புறம் அந்த பெரியவர் கிட்ட, இவர் உங்களுடைய மகனான்னு கேட்கிறாள். அப்பதான் அந்த பெரியவர் உண்மையை சொல்றாரு. இவன் என்னுடைய மகன் தான், நான் சீக்கிரமா வந்துடுறேன்னு சொல்லிட்டு என்ன கோயில்ல விட்டுட்டு போனான், ஆனால் கடைசி வரைக்கும் திரும்பி வரவே இல்லைன்னு உண்மையை சொல்லிறாள். உடனே அந்த ஓனர் பொண்ணு, ஏண்டா உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெட்கமாகவே இல்லையா, பெத்த அப்பாவை நடுரோட்டில விட்டுட்டு போயிருக்க, உனக்கெல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா, நீ எல்லாம் என்னுடைய கம்பெனியில வேலை செய்கிறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வெட்கமா இருக்கு. இனிமே என்னுடைய கம்பெனியில உனக்கு வேலை கிடையாது, உங்க அப்பாவை நானே கடைசி காலம் வர நல்லபடியா பாத்துக்கிறேன், என்னுடைய கம்பெனியை விட்டு வெளியே போடான்னு சொல்லி அவரை கம்பெனியை விட்டு வெளியே துரத்தி விட்டுறாங்க. இந்த கம்பெனி ஓனர் செஞ்ச செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.